தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஆற்றலும் இன்றும் உங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவில பிரியமானவர்களே, இந்த வருடத்தினுடைய தவக்காலத்தை இன்று இந்த சாம்பல் புதனோடு ஆரம்பிக்கின்றோம். 2026 ஆண்டினுடைய தவக்காலத்தில் சிறப்பாக நம்மை சிந்திக்கவும் நம்மை செயல்பாட்டுக்கு அழைக்கவும் திருத்தந்தையினுடைய சுற்றுமடலான தெலிக்சித்தே என்ற அந்த சுற்றுமடலை உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த சுற்றுமடலானது இந்த வருடத்தினுடைய சிறப்பாண்டினுடைய முன்னேற்பாடாக கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திருத்தந்தை லியோ அவர்களால் வெளியிடப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்த ஆண்டினை, நடப்பு ஆண்டினை புனித அசிசியாருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான ஆண்டாக திருத்தந்தை அறிவித்திருக்கின்றார். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2026 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2027 வரை அசிசியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டு. ஏனென்றால் இது அவருடைய 800ஆம் நூற்றாண்டு. எனவே இந்த ஆண்டிலே அசிசியாரை மையப்படுத்தி நம்முடைய ஆன்மீக வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும், நம்மை இறைவனுக்கு தகுதியுடையவர்களாக மாற்றவும், அசிசியாரை போன்று ஆண்டவருடைய அன்பின், அருளின், சமாதானத்தின் கருவிகளாக நாம் வாழ்ந்திட நம்முடைய எல்லா ஆன்மீக நிகழ்வுகளையும், அன்றாட நிகழ்வுகளையும் அமைத்துக் கொள்ள திருத்தந்தை அவரோடு இந்த ஆண்டை அதற்காக அறிவித்திருக்கின்றார். இந்த திருத்தந்தையினுடைய சுற்றுமடலுடைய பெயர் திலெக்சித்தே, I have loved you. நான் உங்களை அன்பு செய்தேன். எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்பதை நமக்கு யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் மிக அருமையாக சொல்லுகிறது. கிறிஸ்துவ விசுவாசத்தின், கிறிஸ்துவ நற்செய்தியின், நம்முடைய வேதத்தின் சாராம்சம் அதுதான். The quintessence of Christian teaching and Christian practice. என்ன அது? கடவுள் தன் மீது விசுவாசம் வைத்தவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் ஒரே பேரான மகனையே விலையாக அளிக்கும் அளவிற்கு நம்மை அன்பு செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் மீது வைத்த அன்பினாலே கடவுள் தம் திருமகனை உலகிலே பிறக்க செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரையே எபிரேயர் எழுதிய கடிதத்தில் சொல்வது போன்று பலிப்பொருளாகவும் ஆக்கி அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இந்த அற்புதமான நிகழ்வினை நமக்கு நினைவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த நினைவுகளை மீண்டுமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக நமக்கு சிறப்பாக தரப்படுகின்ற காலம்தான் திருவழிபாட்டு ஆட்டின் இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் திருநூற்று புதனோடு ஆரம்பமாகின்றது. 40 நாட்கள் தவ நாட்கள். இந்த நாட்கள் நம் வாழ்க்கையின் வசந்த நாட்கள், ஆன்மீக வாழ்க்கையின் அற்புதமான நாட்கள். இந்த 40 நாட்களும் நாம் இறைவனோடு ஒப்புரவாகவும், இறைவனிடம் மீண்டும் திரும்பி வரவும் இந்த நாளுடைய முதல் வேண்டுகோளாக, அறைகோலாக விடுக்கின்ற மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்பதை நாம் நினைவுபடுத்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவாகி அவருடைய அன்பிலே நம்மை நாமே இணைத்துக் கொண்டு, அந்த தவ முயற்சியினால் மட்டுமல்ல, கடவுள் நம் மீது வைத்திருக்கின்ற பேர் அன்பினாலே நாம் ஆட்கொள்ள பெற்று இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் இறைவனுடைய அன்பை முழுமையாக அனுபவித்து அதற்கு உத்தரவாதமாக இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கு பெற்று கடைசியாக இந்த உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெற்று இந்த வாழ்க்கையிலே ஜெயிக்க, இந்த வாழ்க்கையிலே வல்லமைக்கு சான்றாக வாழ்ந்திட நமக்கு அருள் தருகின்ற அற்புதமான இந்த தவக்காலம் ஆரம்பமாகின்றது. இந்த தவக்காலத்தில் மிக சிறப்பாக நாம் வெறுமனே உணர்ச்சி பூர்வமாக மட்டுமல்ல, அல்லது வெறும் சிந்தனையால் மட்டுமல்ல, செயல் வடிவிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்வோம். மெட்டனோயா, மனம் திரும்புங்கள் என்று விபூதி புத நமக்கு அறைகூவல் விடுக்கின்றது. மனம் திரும்புகின்ற அந்த மெட்டனோயா என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் தலைகீழாக அப்படியே திருப்பி போடுவது. நாம் எந்த திசையில் சென்றிருக்கின்றோமோ அந்த திசையிலிருந்து மீண்டுமாக திரும்பி நாம் செல்ல வேண்டிய திசைக்கு திரும்பி விடுவது. நாம் செல்லுகின்ற திசை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நன்றி சொல்லுவோம். ஆனால் நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக நாம்
நல்லவர்களாக வாழ முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பல முறை பவுல் அடிகளார் சொல்லுவது போன்று ஆய்வு இவுக்க உள்ளதாக இருந்தாலும் ஊழல் வலுவற்றதாக இருக்கிறது. எனவே இந்த வலுவற்ற நிலையெல்லாம் பல முறை தவறி இருப்போம், நாம் பாதை மாறி சென்றிருப்போம். இந்த தவக்காலம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. திரும்பி வர, மனம் திரும்பி நற்செய்தியை நம்ப, அந்த நற்செய்தியின் ஆழமாக நம் வாழ்க்கையை அமைத்து அந்த நற்செய்தி சொல்லுகின்ற அன்பிற்கு அருளுக்கு ஆண்டவருடைய வல்லமைக்கு சான்றாக மீண்டும் வாழ நமக்கு தருகின்ற அற்புதமான வாய்ப்பு இந்த தவக்காலம். எனவே மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இந்த தவக்காலத்தை ஆரம்பிப்போம். மனம் திரும்புவோம். இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழ நமக்கு இறைவன் தெளிவாக்கி அந்த வாழ்க்கையை பற்றி கொண்டு நிறை வாழ்வு பெற முயற்சி செய்வோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவ முயற்சியும் நம்முடைய உடல் அளவு சார்ந்து மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய அறிவு சிந்தனையில் இறைவனை தெளிவாக்கி, இறைவனுடைய கோட்பாடுகளை, இறைவனுடைய நெறிமுறைகளை, இறையரசு மதிப்பீடுகள் நமக்கு தெளிவாக்கி அதை முழுமையாக பற்றி கொண்டு வாழ நமக்கு அருள் தர வேண்டி இந்த தவக்காலத்தை நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். தவம், ஜெபம், நோன்பு நாம் செய்கின்ற இந்த தவக்கால முயற்சிகளில் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது ஜெபம். இந்த ஜெபத்தோடு மட்டும் நின்று விடாமல் தவ முயற்சிகளையும் மேற்கொள்வோம். தவ முயற்சிகள் என்று சொல்கிற பொழுது எதெல்லாம் கடவுளுடைய கோட்பாடுகளுக்கு, கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக நம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விட்டு விடுவோம். அவைகளிலிருந்து மனம் திரும்பி கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கை நிலையை பற்றி கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அது தவறான வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது தவறான நட்பாக இருக்கலாம், அல்லது நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நவீன மக்கள் தொடர்பு சாதனங்கள், செல்போன்ஸ், டிவி, மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் வாழ்க்கை முழுமையாக நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டு ஒரு தேவையற்ற வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்கின்றோம். உறவுகளை மறுக்கின்ற, உறவுகளை விட்டு விலகுகின்ற சில செயல்முறைகளை நாம் பற்றி கொண்டிருக்கின்றோம். மாடர்ன் லைஃப் என்ற பெயரிலே அவைகளெல்லாம் விட்டு மாறுகின்ற, மனம் திரும்புகின்ற தவ முயற்சிகளை மேற்கொள்ளவும். அடுத்ததாக தவத்தோடு சேர்ந்து தானமும் செய்வோம். தவக்காலம் அதற்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. நம்மிடம் இருக்கின்றவர்களை பகிர்ந்து கொள்வோம். நாம் செய்கிற தவ முயற்சிகளால் சேமிப்பதை நமக்காக வைத்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக. எனவே உங்களிடம் ஒரு ஆடை இருந்தால் இன்னொரு ஆடையை கொடுங்கள். உங்களிடம் ஒரு ஆடை கேட்கின்ற, மேலாடை கேட்கின்ற, உள்ளாடையும் கூட சொல்கிறார். ஒரு கல் தொலைவு அழைக்கின்றவருக்கு இன்னும் 2 கல் தொலைவு, அவனுடைய பாதை முடிகின்ற வரையிலே அவனோட பயணம் செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர். எனவே இந்த தவக்காலம் நமக்கு பிறர் அன்பு பணிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு காலம். அதோடு நம்முடைய நேரத்தையும் பகிர்ந்து கொள்வோம். நமக்கு இந்த காலத்தில் நேரமே இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தேவையற்ற பின்னாடி சென்று கொண்டே இருக்கிறோம். சினிமாவுக்கு போவதற்கு, பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு, செல்போனில் செலவெடுக்க நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் வயதான பெற்றோர்களை சந்திப்பதற்கு, நோயற்றிருக்கின்ற நண்பர்களை சந்திப்பதற்கு, அல்லது நம்முடைய பிரசனத்திற்காக காத்திருக்கின்ற, நம்முடைய சந்திப்பிற்காக காத்திருக்கின்ற, வருத்தப்படுகின்றவர், வேதனை இருக்கிறவர், தனிமையில் இருக்கின்றவர், அவர்களுக்காக நேரத்தை செலவிட நாம் தயாராக. எனவே நாம் செய்கின்ற தானம் தர்மங்கள் வெறுமனை பொருள் அளவோடு மட்டுமல்லாமல் உறவுகளை பேணுகின்ற, மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்குகின்ற, மற்றவருடைய நல்ல அக்கறை கொண்டிருக்கின்ற, யாரெல்லாம் வேதனைப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கின்றார்களோ, தனிமையில் இருக்கின்றார்களோ, நோயாளிகள், வயதானவர்கள், நாம் இதுவரை சந்திக்க விரும்பாத நண்பர்கள் அல்லது பகைமையில் இருக்கின்றவர்கள், இவர்களை மன்னிப்போம், அவர்களோடு உறவாட முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட அன்பு செயல்களையும் அறச்செயல்களையும் இந்த தவக்காலத்தில் மேற்கொள்ள முயற்சி செய்வோம். நிச்சயமாக இவைகளெல்லாம் நாம் செய்கின்ற ஒரு பங்கு தான். நாம் ஒரு அடி கடவுளை நோக்கி எடுத்து வைத்தால் அவர் 99 அடி நம்மை நோக்கி வருகின்றார். நாம் நல்லவர்களாக இருப்பதனாலே கடவுள் நம்மை அன்பு செய்வது, மாறாக நாம் அவருடைய மக்கள் என்ற முறையில் அவர் நிறைவாக அன்பு செய்கின்றார். அந்த அன்பிற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். நாம் செய்வதை பார்த்து அவர் நமக்கு பதில் அன்பு செய்வது கிடையாது. எனவே நம்மை அன்பு செய்கின்ற, அவருடைய அன்பை நம் மீது நிலைநிறுத்துவதற்காக தன் ஒரே மகனை அளித்த இந்த பாலக தந்தையினுடைய அன்பும் அருளும் ஆற்றலும் பரிசாகும் வல்லமையில் தவக்காலத்திலே உங்கள் அனைவருக்கும் அபிரிதமாக கிடைக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தவக்காலத்தின் எல்லா தவங்களும், ஜபங்களும், அறச்செயல்களும் உங்களுக்கும், உங்கள் வழியாக உங்கள் குடும்பங்களுக்கும், உங்கள் பங்கிலிருக்கிற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள்.